ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இ-சேவையில் புதுசாக ஒர்க் பண்ணுறவங்க எப்படி கேன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கேன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆதார் நம்பர்னு இருக்குல்ல, அந்த ஆதார் நம்பர்ன்ற இருக்கிற இடத்துல ஆதார் நம்பர் போட்டு ஆல்ரெடி இவங்களுக்கு கேன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் அந்த ஆதார் நம்பர் அப்படின்ற இடத்துல அவங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சர்ச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே அவங்களுக்கு கேன் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா அதை காட்டும். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடிட் கேன் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா முன்னாடியே கேன் ரிஜிஸ்டர் பண்ணவங்க பல மிஸ்டேக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேன் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதை மாற்றுறதா இருந்தால் மொபைல் நம்பர் மாற்றி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறலாம். அப்புறம் நேமில் மிஸ்டேக்கு, நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பர் இது மூணையும் நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. மற்ற எல்லாத்தையும் நம்ம எடிட் பண்ணிக்கிறலாம். நேம், ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை எடிட் பண்ணணும் அப்படின்னா டிஎன்-இ-சேவைக்கு மெயில் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேன் க்ரியேட் பண்ணுறப்பயே கரெக்டாக ஸ்பெல்லிங்லாம் பார்த்து செக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. கேன் க்ரியேட் பண்ணுறப்ப டாக்குமெண்ட் டைப்பு, ஆதார் நம்பர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். மொபைல் நம்பர் அப்படின்ற இடத்துல மொபைல் நம்பர் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா 4 நம்பர் வரும் ஓடிபி நம்பர். அந்த நம்பரை அந்த ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற இடத்துல கீழே செக் பாக்ஸில் இருக்கும், அங்கனக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். எப்போயுமே நீங்கள் கேன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் ஆதார் நம்பர் அப்படின்ற இடத்துல ஆதார் நம்பர் கொடுத்து ஆல்ரெடி கேன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்தும் அங்கே என்டர் வேலிட் ஆதார் நம்பர்னு காட்டுச்சுன்னா அவங்களுக்கு கேன் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே ரிஜிஸ்டர் கேன் அப்படின்ற இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே ஓப்பன் ஆகும். நீங்கள் புதுசாக கேன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் கேன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் ஆகும். அதில் ஆதார் நம்பர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதார் நம்பர் கொடுங்க. அதுக்கடுத்து அப்ளிகேண்ட்டில் ப்ளீஸ் செலக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டாக்டர், செல்வி, திருமதி, ஸ்ரீ அந்த மாதிரியெல்லாம் காட்டும். செல்வி அப்படின்றவங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கொடுக்குறது, திருமதி உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்ரீ அப்படின்றதும் ஆண்களுக்கு கொடுக்குறது தான். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேண்ட் நேம் கொடுங்க. சைடில் விண்ணப்பதாரர் பெயர் நீங்கள் தமிழில் டைப் பண்ணணும். தமிழில் டைப் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் தட்டினீங்கன்னா அது தமிழில் மாறிக்கிறோம். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் போடுங்க. மேரிடா, மேரிடான்னு போடுங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த், அவங்க டேட் ஆஃப் பர்த் போடுங்க. அதுக்கடுத்து ஜெண்டர், மேலா ஃபீமேலான்னு போடுங்க. உறவு, ரிலேஷன் அப்படின்ற இடத்துல அவங்களோட ஃபாதர், மதர், அவங்களோட யாரோட ப்ரூஃப் நீங்கள் கொடுக்குறீங்களோ, ஃபாதர்னால் ஃபாதர், மதர்னால் மதர்னு போடுங்க. கீழே ஃபாதர் நேம் தமிழ் இங்கிலீஷில் போடணும், மதர் நேம் தமிழ் இங்கிலீஷில் போடணும். அதுக்கடுத்து அவங்களோட மதம் கேட்டிருக்காங்க, ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அதில் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. கேஸ்ட் அவங்க என்ன கேஸ்ட்டோ அதை போடுங்க. ஆக்குபேஷனில் அவங்க ஃபார்மரா அந்த மாதிரி ஏதாவது கீழே கொடுத்துருப்பாங்க, அதை அவங்க எந்த இதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ரீ, ஸ்ரீமதி, திரு, செல்வன், செல்வி இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கேன் எப்பயுமே ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணுறப்பயே கொஞ்சம் டைம் எடுத்து கவனமாக க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா சில இதெல்லாம் கேனில் நம்ம எடிட் பண்ண முடியாது, எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கேன் க்ரியேட் பண்ணுறப்ப ஆதார் நம்பர், அப்ளிகே நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கீழே அட்ரஸ் கேட்கும், அட்ரஸ் கொடுத்துட்டு அதுக்கடுத்து எந்த டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கு கொடுத்துட்டு அவங்களோட அட்ரஸ் தமிழ் இங்கிலீஷில் டைப் பண்ணிடுங்க. பின்கோட் அட்ரஸ் தமிழ் இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு பின்கோடு அதெல்லாம் போட்டுருங்க. இந்த திருமதி, டாக்டர், செல்வி, ஸ்ரீ, ஸ்ரீமதி, திருமதி, திரு, செல்வன் இதெல்லாம்
கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்து போடுங்க. அதுக்கடுத்து அப்ளிகேண்ட் நேமு கொடுத்துருங்க. நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஃபாஸ்ட்டாக எல்லாமே சொல்லிட்டேன். அந்த ரெட் சிம்பிள் கொடுத்துருக்க எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணால் தான் கேன் ரிஜிஸ்டர் ஆகும். விண்ணப்பதாரருடைய பாலினம் ஃபேல், மேல், டிரான்ஜெண்டர் அந்த மாதிரி இருக்கும். அது 3ல் ஏதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேல், நான் வந்து இப்போ மேல் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்கும். மேரீடா, அன்மேரீடா, விடோவா, டிவோர்ஸ்டா அந்த மாதிரி கேட்கும். நீங்கள் அது எதுவோ அதை கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. திருமதி அப்படின்னு போட்டால் நீங்கள் ஃபீமேல் செலக்ட் பண்ணிவிட்டு மேரீடு கொடுக்கணும். மேரீடு, டிவோர்ஸ்னா டிவோர்ஸ், விடோனா விடோ, அது 3ல் ஏதாவது நீங்கள் வந்து கொடுக்கணும். செல்வி அப்படின்னா அவங்க வந்து குழந்த சின்ன கல்யாணம் ஆகாதவங்க. ஸோ செல்வி அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து என்ன கொடுக்கணும்னா அன்மேரீடு தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஃபஸ்ட்டு இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இயர் செலக்ட் பண்ணிவிட்டு இயர் மந்த்து செலக்ட் பண்ணிவிட்டு டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஃபாதர், மதர், ஹஸ்பண்டு, கார்டியன். ஃபாதர், கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் ஹஸ்பண்டு. ஃபாதர் மதர் இல்லாதவங்களாக இருந்தால் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஹஸ்பண்டு, கல்யாணம் ஆனவங்க திருமதி அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் தான் கொடுக்கணும். ஃபாதரோட பேர் இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் நேம், அதுவும் இங்கிலீஷ் தமிழ் 2லேயுமே டைப் பண்ணணும். ரிலீஜன், ரிலீஜன் வந்து ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டியோ அதை கொடுத்துக்கோங்க. என்ன கேஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்குபேஷன், என்ன தொழில், என்ன வேலை பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு மாவட்டம், டிஸ்ட்ரிக், என்ன மாவட்டமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தாலுகா, என்ன தாலுகா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெவென்யூ வில்லேஜ், கிராமம், என்ன ரெவென்யூ வில்லேஜோ அந்த கிராமத்தோட பேர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நிர்வாக அலகு, நிர்வாக அலகு, எந்த நிர்வாக அலகோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீட் நேம், அதில் வந்து தெரு பேரும் ஊர் பேரும் இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். இந்த சைடு தமிழில் டைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த டோர் ஃப்ளாட் நம்பர், ஆதார் கார்டுலலாம் முன்னாடி கொடுத்துருப்பாங்க அவங்களோட டோர் ஃப்ளாட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை போட்டுருங்க. பின்கோடு, என்ன பின்கோடோ அந்த பின்கோடு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே இருக்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா அதே அட்ரஸ் கீழேயும் வந்துடும்.
தெரு பேர், எண், குக்கிராமம், எந்த குக்கிராமமோ அந்த குக்கிராமத்தோட பேர் போட்டுறணும். இப்போ ஒரு ஊராட்சிக்குள்ளே 2-3 குக்கிராமம் இருக்கும் இல்லையா, அந்த பேரை வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாட்டு டோர் நம்பர் அங்கனக்குள்ளே ஃபில் பண்ணணும். என்ன டோர் நம்பரோ ஃப்ளாட் நம்பரோ அதை வந்து கரெக்டாக போடணும். அதுக்கடுத்து பின்கோடு, அஞ்சல் எண், பின்கோடை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதே அட்ரஸ் கீழேயும் வரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து மொபைல் நம்பர் கேட்கும். அந்த இடத்துல மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை கீழே கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்ற இடத்த ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அப்படின்னா கேன் வந்து க்ரியேட் ஆயிரும். புதுசாக கேன் க்ரியேட் பண்ணுறவங்க இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கேன் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் கேன் க்ரியேட் பண்ணுறப்பயே மிஸ்டேக் இல்லாமல் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பர் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ கேன் க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இ-சேவையில் போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கேன் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் கேன் வந்து க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வீடியோ உங்களுக்கு என்னோடய வீடியோ வரணும் அப்படின்னா கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.